லெட்ஸ் சி உங்கள் பர்சனல் சேனல் மெசேஜ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நோ கனெக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க, இல்லை ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எதுனாலுமே சரி, லைக் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸாக போயிட்டுருக்கு அப்படின்னாலுமே சரி, லெட்ஸ் சி அபவுட் யுவர் பர்சன் சேனல் மெசேஜ் டுவர்ட்ஸ் யூ. அவங்க கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க, கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி நான் சொல்ல வரேன். அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயத்தில் அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே, பிகாஸ் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நிறையவே ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸை வந்து எதிர்பார்க்குறாங்க, ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன் இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவங்களோட ஓன் பர்சனல் லைஃப்காக. ஸோ இவங்க வந்து உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா இந்த பர்சனுக்கு டெஃபினட்டா அவங்க மேல நிறையவே ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த பர்சன் டெஃபினட்டா உங்களை வந்து மேரேஜ் பண்ணணும், உங்ககிட்ட ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த பர்சன். பட் ரைட் நவ் இவங்களுக்கு என்ன அப்படின்னா லைக் அவங்க போயிட்டு இருக்க இந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிறதுக்கும் சரி, அவங்க ஒரு லெஸ் கம்யூனிகேஷன்ஸ்ல அவங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னாலுமே சரி, அவங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயமே என்ன அப்படின்னா லைக் நீங்க இதை புரிஞ்சுக்கிறீங்களா, அவங்க வந்து அவைலபிளா இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க அவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறீங்களா, நீங்க அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா அப்படின்றதுல தான் அவங்க வந்து மெயின் ஃபோக்கஸ்ல இருக்காங்க. அதுதான் அவங்களோட ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ ஃப்ரம் யுவர் பர்சன் சைட். நீங்க இப்போ அவங்க கூட வந்து கனெக்டடாக இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட பேசலனா கூட அவங்கள பற்றின ஒரு தாட் இருக்கு, அவங்கள பற்றி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் இருக்கு அப்படின்னா அது அந்த பர்சனுக்கு போதும். அதுதான் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ ஹியர்.